ஸோ இப்போ வந்து ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் கவர் பண்ண போகிறோம். என்னென்னு பார்த்தோம்னா AWS பில்லிங். ஸோ நீங்கள் வந்து இப்போ நிறைய சர்வீஸ் யூஸ் பண்ண போகிறீங்க. இப்போ என்னோட டுட்டோரியல் ஃபாலோ பண்ண போகிறீங்க அப்படின்னா நிறைய சர்வீஸ் வந்து யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். நீங்கள் வந்து எந்த ஒரு ஸ்டேஜ்லேயுமே வந்து காஸ்ட் ஆகாமல் இருக்கணுன்றது தான் என்னோட ஒரு மோட்டோவுமே. ஸோ சப்போஸ் காஸ்ட்டும் ஆயிடுச்சு அப்படின்னாலும் நீங்கள் வந்து அதை ப்ரிவென்ட் பண்ணிடலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா AWS பில்லிங்னு சொல்லி ஒன்று இருக்குது. அது எப்படின்னு சொல்லி இப்போ நம்ம பார்ப்போம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மை பில்லிங் டேஷ்போர்ட் இருக்கலாம் கொடுங்க. அப்படி கொடுத்தீங்கன்னா இப்போதைக்கு இது வரக்கூடாது. ஏன்னு பார்த்தோன்னா இப்போ நம்ம யூஸ் பண்ணுற அக்கௌண்ட் வந்து பார்த்தோன்னா IAM அக்கௌண்ட். ஸோ இதுக்கு வந்து நம்ம ஒரு ரூட் அக்கௌண்ட்டுக்கு நம்ம போனோம். ஸோ ரூட் அக்கௌண்ட்டில் லாகின் பண்ணிட்டு நான் சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து ரூட் அக்கௌண்ட்டில் லாகின் பண்ணிவிட்டேன். இப்போ மறுபடியும் பில்லிங் டேஷ்போர்டுக்கு போவோம். நம்ம IAM அக்கௌண்ட்டில் பில்லிங் டேஷ்போர்ட் பார்க்க முடியாதான்னு கேட்டிங்கன்னா பார்க்க முடியும். ஆனால் ஒரு பெஸ்ட் ப்ராக்டிஸ் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து என்னோட ரூட் அக்கௌண்ட் வந்து இந்த பில்லிங் மேனேஜ் பண்ணிக்கோங்க. அதுதான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுற விஷயம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பட்ஜெட்ஸ்னு ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு கிரியேட் அ பட்ஜெட் கொடுங்க. காஸ்ட் பட்ஜெட்டே கொடுங்க. அது மட்டும் தான் இப்போதைக்கு இருக்குது. இதில் பார்த்தோன்னா நம்ம மினிமம் எவ்வளோ செலவு பண்ண நினைக்கிறோம்னு சொல்லி நம்ம $1 கொடுங்க போதும். ஸோ இப்போது உங்களோட பில்லிங் வந்து $1 தாண்டிச்சுன்னா உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வர மாதிரி நம்ம செட்டப் பண்ண போகிறோம். அது கொடுத்துட்டு பட்ஜெட் நேம் கொடுங்க. நான் வந்து டெமோனி பொடி கொடுப்பேன். நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. இதில் வந்து அலர்ட்னு கொடுப்பேன். நாங்கள் கொடுத்துட்டு மினிமம் இவ்வளோ த்ரெஷ்ஹோல்டு. இப்போ 80% வந்து நம்ம பட்ஜெட் வந்து ரீச் ஆகிடுச்சுன்னா அப்போயே வந்து நோட்டிஃபிகேஷன் வர மாதிரி. இது ஆக்சுவலாக ஃபோகாஸ்ட்டாக கேட்டிருக்கு. ஆக்சுவலாக வந்து ஆல்ரெடி வந்து 80% வந்து ரீச் ஆகிடுச்சுன்ற டைமில் வந்து நம்மளுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஃபோகாஸ்ட்ன்றது வந்து இது தாண்டலாம்னு சொல்லி ஒரு 80% தாண்டலாம்னு சொல்லி ஆல்ரெடி அது ஒரு அல்காரிதம் வச்சு ப்ரெடிக்ட் பண்ணோம். ஸோ அதையுமே வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. நான் வந்து ஆக்சுவல்லே வச்சுட்டு நோட்டிஃபிகேஷன் ரிசீவ் பண்ணுறதுக்கு ஒரு இமெயில் ஐடி உங்களுக்கு ஸ்பெசிஃபை பண்ண சொல்லுவாங்க. நீங்கள் வந்து உங்களோட இமெயில் ஐடி ஸ்பெசிஃபை பண்ணிவிட்டு இங்கே வந்து நெக்ஸ்ட் கொடுக்கலாம். ஸோ இப்போ நான் நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டேன். இமெயில் ஐடி என்ட்ரு பண்ணிவிட்டேன். இப்போ அடுத்து பார்த்தோன்னா இவ்வளோ தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்புறம் கிரியேட் பட்ஜெட் அவ்வளோதான். ஓகே, இப்போது வந்து நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். நீங்கள் எப்போல்லாம் வந்து உங்களுக்கு வந்து $1 தாண்டுதோ உங்களுக்கு வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ அந்த நோட்டிஃபிகேஷன் பேஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இந்த அக்கௌண்ட்டில் வந்து அந்த எந்த சர்வீஸ் வந்து காசு வருதுன்னு பார்க்கலாம். இப்போது சப்போஸ் உங்களுக்கு வந்து பில் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துக்கு நீங்கள் வாங்க. வந்தோடனே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பில்ஸ் வந்து காட்டும். ஸோ அந்த இடத்துல போய் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து எந்த சர்வீஸ் வந்து அதிகமாக காசு வந்துருக்குன்றது பார்த்துட்டு பில் பே பண்ணிக்கலாம். பில் பண்ணுற பே பண்ணுற டேஷ்போர்ட் பார்த்தீங்கன்னா இதுதான். சப்போஸ் நீங்கள் பில் பே பண்ண நினைக்கல, தெரியாமல் வந்து காஸ்ட் ஆகிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சப்போர்ட்டுன்னு சொல்லிட்டு இருக்கோம். இங்கே போய்ட்டு நீங்கள் ஒரு டிக்கெட் ரைஸ் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு வந்து நீங்கள் வந்து சொல்லலாம் இதுமாரி லேர்னிங் பர்பஸ்க்காக பண்ணுறேன், இந்த அமௌண்ட்டை வந்து எடுத்துருங்கன்னு சொல்லி சொன்னோன்னா வந்து அவங்க எடுத்துருவாங்க. மேபி நம்ம வந்து ஒரு ஹியூஜ் காஸ்ட்டாக இல்லாமல் இருந்தால் பெருசாக ஒன்றும் கொஷின்ஸ் கேட்க மாட்டாங்க. அது ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இப்போ இது வந்து நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா மற்ற வீடியோஸ்லாம் வந்து தாராளமாக பண்ணுங்கள். சப்போஸ் எதனாச்சும் ஒரு சர்வீஸ் வந்து காஸ்ட் ஆகும் அப்படின்னா வந்து நான் அப்ஃப்ரண்ட்டாக முன்னாடியே சொல்லிவிடுவேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்களும் உங்கள் பட்ஜெட்டை பிளான் பண்ணிக்கோங்க.